நேசிக்கிற அன்புள்ள கர்த்தாவே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. இந்த வேலையில கூட ஏசப்பா நீங்க எங்க மத்தியில வாசம் பண்ணுகிறீங்கன்றதை நாங்க விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா பிதாவே, உமது கிருபையின் கரம் எங்க மேல இருக்கட்டும் ராஜா. எங்க கிட்ட நீங்க பேசுங்கப்பா, நீங்க வழி நடத்துங்க ஏசப்பா. அப்பா, எங்களோட பாரங்கள் அனைத்தையும் நீர் சுமந்து கொள்ளுங்க ஏசப்பா. நீங்க எங்களை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, எங்களை ஆசீர்வதிங்க. எங்க கூடவே இருங்க ஏசப்பா. எங்க தேவைகள் எல்லாத்தையும் சொன்னீங்க. இன்னைக்கு எங்க கிட்ட நீங்க என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை எங்க கிட்ட பேசுங்க, எங்களை வழி நடத்துங்க. மீ பிரேசுங்கன்னு ஜெபம் கேட்குறோம் ஜீவனோட நல்ல தகப்பனே. ஆமென். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நல்ல பாடல், அனாதி தேவன் உன் அடைக்கலமே. அந்த பாட்டை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாம். அனாதி தேவன், எல்லாரும் நம்ம அதை உணர்ந்து பாடலாம். ஏன்னா ஆண்டவர் நமக்காக நம்மளுடைய அடைக்கலமாக இருக்கிறாரு. அண்ட் நமக்காக அவர் யாவற்றையும் செய்கிற தேவனாக இருக்கிறாரு. நம்ம நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் மேலாக நமக்கு செய்கிற தேவனாக இருக்கிறார். ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடலாம். ஆனாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. ஆனாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. இவனாந்திரத்தில் நயங்காட்டியுன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. ஆனாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுமே தூய தேவ அருளால். நித்திய மகிழ்ச்சி தலைமேலிருக்கும், சஞ்சலம் தவிப்பும் மூடிப்போம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. ஆனாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களின் ஆதாரமே. அடுத்து நம்ம விசுவாச அறிக்கையோட இந்த பாட்டை எல்லாரும் பாடுவோம். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி தருவார். நம்ம இன்னைக்குமே சோர்ந்து போகக்கூடாது. ஸோ இன்னைக்கு உங்களை யாராச்சும் நீங்கள் சோர்ந்து போயிருந்தீங்கன்னா, நீங்கள் உற்சாகமாக இந்த பாட்டை விசுவாசத்தோட பாடுங்க. ஏன்னா கண்டிப்பாக ஆண்டவர் அவர் பண்ணின வாக்கு எல்லாத்தையும் நிறைவேற்றி தருவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் மனிதன் அல்லவே.
பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையும் உள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே, அவர் மனிதர் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையும் உள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே, வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அளித்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அளித்தவர் உண்மையுள்ளவர். காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் துளைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் துளைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. எஸ் அப்பா, அப்பா நீர் வாக்கு தந்தவர், நீர் சிறந்தவர் அப்பா. நீர் சிறந்ததை மாத்திரம் எங்களுக்கு தருகிற தேவனாக இருக்கிறீங்கப்பா. இன்னைக்கு கர்த்தாவே நாங்கள் மன பாரங்களோட மன அழுத்தங்களோட இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா இன்னைக்கு கர்த்தாவே யார் யாரெல்லாம் அப்படி எனக்காக யாரும் இல்லை, எனக்காக ஒரு நன்மை செய்ய யாருமே இல்லை, எனக்காக ஒரு நல்லது நினைக்க யாருமே இல்லை, எனக்காக எல்லாரும் தீமை மட்டும்தான் செய்கிறாங்க, இல்லாட்டி என்னோட எஃபர்ட்ஸ் யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, நான் எவ்வளோதான் நல்லது பண்ணாலும் அதை யாருக்கும் புரிய மாட்டேங்குது, என்கிட்ட யாரும் உண்மையாக இருக்க மாட்டேங்கிறாங்க, என்னை எல்லா விதத்துலையும் ஏமாத்துறாங்க, இல்லாட்டி என்னை வந்துட்டு கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் பண்ண மாட்றாங்க யாரும், அண்ட் இல்லாட்டி என்னை யாருமே வந்துட்டு ஒரு பொருட்டாக கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க, இல்லாட்டி எனக்கு ரொம்ப அன்சர்டனாக இருக்குது, நான் என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருக்கலாம். வாட் எவர் இட் மைட் பி, நவ் பிலீவ் இன் காட், பிலீவ் இன் ஜீசஸ். நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஏசப்பா என்னவா இருந்தாலும் ஏசப்பா நான் உங்களை நம்புகிறேன், நீர் எனக்கு அடைக்கலமாக இருக்கிற தேவன், அநாதி தேவன், எங்களுடைய அடைக்கலமாக நீங்கள் இருக்கிறீங்க சுவாமி. அப்பா யார் எங்களை சேர்த்துக்கொள்ளினாலும் ஏசப்பா நீங்கள் எங்களை சேர்த்துக்கொள்வீங்க கர்த்தாவே. நான் அதை விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே, நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் சுவாமி. நீங்கள் ஏசப்பா, நீங்கள் கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளுகிற தேவனாக இருக்கிறீங்க ஏசப்பா. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களை வெறுக்கலாம், எங்களோட கொலீக்ஸ் எங்களை வந்துட்டு ரொம்ப மட்டமாக கீழே பார்க்கலாம் ஏசப்பா, இல்லாட்டி எங்கள் ஓன் ஃபேமிலியிலே ஏசப்பா எங்களை பற்றி தப்பாக பேசலாம், இல்லாட்டி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்கலாம் ஏசப்பா. வாட் எவர் இட் மைட் பி லார்ட் ஜீசஸ். அப்பா எங்களுக்கு ஒன்று தெரியும் ஏசப்பா, யூ வில் ஆல்வேஸ் பி ஆர் ரெஃப்யூஜ், யூ வில் ஆல்வேஸ் பி ஆர் சப்போர்ட், நோ மேட்டர் வாட் அப்பா. நித்திய புயங்கள் எங்களுக்கு ஆதாரமாக இருக்கிறது அப்பா. under the shadow of your mighty wings, Father God. அப்போ under your mighty arms, Father God, we can rest, Father God. நீர் எங்களை சேர்த்து கொள்வீரப்பா. யார் வேணா எங்களை ஒதுக்கலாம் ஏசப்பா. ஆல் தட் டசன்ட் மேட்டர் ஃபாதர் காட், பிகாஸ் நீர் எங்களை சேர்த்துக்கொள்கிற தேவனாக இருக்கிறீங்க. நீங்கள் என்றைக்கும் எங்களை தள்ள மாட்டீங்க, எங்களை ஒதுக்க மாட்டீங்க சுவாமி. எங்களோட பாரங்களை வந்துட்டு நீங்கள் ஒரு பொருட்டாக நினைக்காம இருக்க மாட்டீங்க. எங்களோட மன அழுத்தங்களை ஏசப்பா நீங்கள் கண்டுக்காமல் இருக்க மாட்டீங்க அப்பா. எங்களோட கண்ணீர்களை கர்த்தாவே உமது துருத்தியில் நீங்கள் கணக்கு வைத்திருக்கிறீங்கன்னு வசனம் சொல்லுது கர்த்தாவே. அப்பா எங்களோட மனசு என்ன வேதனைப்படுதுன்னு உங்களுக்கு தெரியும் கர்த்தாவே. அப்பா என்ன ஒரு ஆங்ஸைட்டியில் என்ன ஒரு ஃபியரில் இருக்குன்னு கர்த்தாவே உங்களுக்கு தெரியும் சுவாமி. ஆனால் கர்த்தாவே அது எல்லாமே ஏசப்பா நீங்கள் மாற்றி அப்பா எங்களோட துன்பங்கள் எல்லாத்தையும் இன்பமாக மாற்றுகிற நல்ல தேவனாக நீங்கள் இருக்கிறீங்க ராஜா. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா.
உங்களுடைய கிருபையின் கரம் எங்க ஒவ்வொருத்தர் மேலேயும் இருக்கட்டும் அப்பா. அப்பா பிதாவே, நம்ம இன்னைக்கு சொல்லாமா உங்க பாரங்களா இருக்கட்டும், உங்க பயங்களா இருக்கட்டும், இல்லாட்டி உங்க மேல வச்சவங்க காட்டுற வெறுப்பா இருக்கட்டும், இல்லாட்டி நீங்க வந்துட்டு உங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லாட்டி உங்க மேல தப்பான பழி போடுறவங்களா இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், அது எல்லாத்தையும் இப்ப நீங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர்கிட்ட கொடுக்கலாமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? அப்பா, உங்ககிட்ட நாங்கள் அதை எல்லாத்தையும் கொடுக்குறோம் ஏசப்பா. அப்பா, எங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறவங்க, எங்களுக்கு இருக்க அந்த ஹர்ட், எங்களுக்கு இருக்க அந்த பாரங்கள், அந்த கவலைகள், அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் ஆண்டவரே நாங்கள் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. அப்பா, நீங்கள் கர்த்தாவே எங்களை பொறுப்பேற்றுக்கொள்ளுங்க ஏசப்பா. அனாதி தேவன், உங்களை நாங்கள் நம்புகிறோம் அப்பா. உமது அன்பு எங்களுக்கு எப்பயுமே இருக்கு சுவாமி. அப்பா, எல்லாரும் இருந்தும் எங்களுக்கு யாருமே இல்லாத மாதிரி இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஏசப்பா உங்களுக்காக இருக்கிறார். யாருமே இல்லாட்டினாலும் ஏசப்பா உங்களுக்காக இருப்பார். எல்லாரும் இருக்கும்போதும் ஏசப்பா மட்டும்தான் உங்களுக்காக இருப்பார். ஏன்னா அவருடைய அன்பு மாத்திரமே நீதியுள்ள நித்தியமான ஒரு எவர்லாஸ்டிங் லவ்வா நமக்காக இருக்கு. நமக்காக அவர் இந்த உலகத்துக்கு வந்து அவருடைய ஜீவனையே கொடுத்தார். அந்த மாதிரி ஒரு அனாதி அன்புனால நம்ம ஒவ்வொருத்தரையும் அவரை இழுத்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். அதனால let us all surrender ourselves to his love today. Let us all give our hearts, let us all give our lives to Jesus today and surrender to his love, which is so true. And his love will completely transform our lives, and his love will completely change our lives, and his love will completely turn all of our sorrows into his joy and his peace, and he will bless us abundantly. நம்ம எல்லாரும் சொல்லலாமா? ஆண்டவரே, உமது அன்பை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. அனாதி தேவன், எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறீங்க ராஜா. அப்பா, உமது அன்பை நாங்கள் ஆம் என்றும் ஆமீன் என்றும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. அப்பா பிதாவே, உமது கிருபையின் கரம் கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருத்தரையும் தாங்கட்டும் அப்பா. இன்னைக்கு யார் யாரெல்லாம் கர்த்தாவே மன பாரங்களோடு இருக்காங்களோ கர்த்தாவே, அந்த வெயிட்டோடு இருக்காங்களோ அப்பா, கண்ணீரோடு இருக்காங்களோ ராஜா, அது எல்லாத்தையும் நீங்கள் மாற்றி போட போறீங்க கர்த்தாவே. அப்பா, ஆத்தும பாரங்களோடு இருக்கிறவங்க, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட ஆத்தும பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருத்தருடைய பாரங்களையும் நீங்க மாற்றி அவங்களுக்கு ஒரு இன்பத்தை நீங்க தர போறீங்க கர்த்தாவே. அப்பா பிதாவே, நீங்க கர்த்தாவே ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லாருடைய கண்ணீரெல்லாம் துடைக்கிற தேவனாக இருக்கிறீங்க சுவாமி. அப்பா பிதாவே, என்ன வந்தாலும் கர்த்தாவே நாங்க உங்களை நம்பலாம் சுவாமி. ஏன்னா நீங்க எங்க கூட இருக்கிறீங்க கர்த்தாவே. கண்ணீர் எல்லாம் துடைத்த ராஜா, நீங்க கண்மணி போல காக்கிற தேவனாக இருக்கிறீங்க சுவாமி. நாங்க ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் லார்ட் ஜீசஸ். நாங்க எல்லாரும் கர்த்தாவே, வி ஆர் ஸ்பெஷல் ஃபாதர் டு யூ அப்பா. நாங்கள் ஒவ்வொருத்தரும் we are precious and honored in your sight அப்பா. வேறு யாருமே எங்களை ப்ரெஷியஸாக கருதாமல் இருக்கலாம், இல்லாட்டி எங்களை வந்துட்டு மட்டம் தட்டி பேசலாம், எங்களை வந்துட்டு ஒரு பொருட்டாக மதிக்காமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு நாங்கள் விலை மதிப்பற்ற ஒரு பர்சனாக நாங்கள் இருக்கிறோம் சுவாமி. ஏன்னா நாங்கள் அவ்வளோ வேல்யூபிள்னால தான் நீங்கள் இந்த உலகத்துக்கு வந்து கர்த்தாவே, இந்த சிலுவையில் கர்த்தாவே உமது ரத்தத்தை எங்களுக்காக நீங்கள் செஞ்சீங்க. ஏன்னா நாங்கள் உங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறோம் சுவாமி. நாங்கள் இந்த உலகத்தில் யாருக்கு வேணால் இம்பார்ட்டண்ட்டாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு நாங்கள் இம்பார்ட்டண்ட் ஏசப்பா. எங்களுக்காக நீங்கள் வந்தீங்க. நம்ம ஒவ்வொருத்தருக்காகவும் தான் ஏசப்பா வந்தார். இன்னைக்கு இங்கே இருக்க யாராச்சும் நீங்கள் ஒருத்தங்க ஒரு வேளை நான் யாருக்குமே நான் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, யாருக்குமே வந்துட்டு நான் வந்துட்டு யார் லைஃப்லேயும் நான் இல்லைன்னா கூட எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க, நான் இருக்கிறது தான் ஒரு பாரமாக எல்லாம் யோசிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு நீங்கள் இம்பார்ட்டண்ட். ஆண்டவருக்கு நீங்கள் இல்லைன்னா தான் அது ஒரு கஷ்டமாக இருக்கும். அதனால தான் அவர் வந்துட்டு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்துக்கு வந்து சிலுவையில் அவரோட ரத்தத்தை சிந்தி நம்ம அவர் கூட இட்டர்னல் லைஃப் ஸ்பெண்ட் பண்ணோம். அவரால் நம்ம இல்லாமல் இருக்க முடியாது. அதுக்காக அவர் நம்ம மீட்டு கொள்றதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார். உங்களை மீட்டு கொள்றதுக்காக வந்து உங்கள் கூட எப்பயும் இருக்கணுன்றதுக்காக இந்த உலகத்துக்கு வந்து அவர் அவங்களுடைய லைஃபே உங்களுக்காக கொடுத்து உங்களை மீட்டு கொண்டிருக்கிறார். அதனால இந்த உலகத்தில் யார் வேணாம் என்னாலும் சொல்லலாம், ஆனால் ஏசப்பா உங்களுக்காக எப்பயும் இருப்பார். அண்ட் நீங்கள் ஏசப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். யூ ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். யூ ஆர் ப்ரெஷியஸ் அண்ட் ஆனர்ட் இன் ஹிஸ் சைட். யூ ஆர் ஃபியர்ஃபுல்லி அண்ட் ஒண்டர்ஃபுல்லி மேட். உங்கள்கிட்ட எந்த குறையுமே இல்லை. ஏன்னா ஏசப்பாவோட சித்தத்தின்படி நீங்கள் நிறைவாக படைக்கப்பட்டிருக்கீங்க. அவரோட பர்பஸ் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக நீங்கள் நிறைவாக படைக்கப்பட்டிருக்கீங்க. இந்த உலகத்தில் இருக்கவங்க என்ன வேணால் உங்ககிட்ட சொல்லலாம், அது எதையும் எதையும் உங்கள் மைண்டில் எடுத்துக்காதீங்க. ஆண்டோடைய வசனம் உங்களை பற்றி என்ன சொல்லுதோ அதை மட்டுமே அறிக்கை எடுங்க. மிச்சவங்க பண்ணுற கேலி கிண்டலுக்கு எதிராக ஆண்டோடைய வசனத்தை நீங்கள் அம்புகள் போல வீசலாம். உங்களை பற்றி கீழ்த்தனமாக பேசும்போதோ இல்லாட்டி உங்களை பற்றி
ஏதாச்சும் உங்களை கிண்டல் பண்ணும்போதோ உங்களுக்கு ஹர்ட் ஆகும்போதோ அப்போது நீங்கள் சொல்லலாம், ஐ எம் ப்ரெஷியஸ் அண்ட் ஆனர்ட் இன் த லார்ட்ஸ் சைட். ஐ எம் ஃபியர்ஃபுல்லி அண்ட் வண்டர்ஃபுல்லி மேட் இன் த லார்ட்ஸ் சைட். ஐ எம் இம்பார்ட்டன்ட் டு காட். ஐ எம் chosen. I am loved. Jesus gave his life for me to save me. He came down to this earth to save me அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆண்டருடைய அன்பை நீங்கள் ஞாபகப்படுத்தும் பொழுது இந்த உலகத்தார் சொல்லுகிற எந்த பேச்சோ எந்த விதமான ஒரு செயலோ உங்களை பாதிக்கவே பாதிக்காது. ஏன்னா ஏசப்பா உங்களோட இருக்கிறார், ஆண்டவர் பார்த்துக்கொள்வார், ஆண்டவர் வழி நடத்துவார் அப்படின்னு நீங்கள் யோசிக்கும் போது எல்லாமே உங்களுக்கு பார்த்துக்கொள்ளப்படும். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோமா? ஆவியே இறங்கிடுமே, ஆவியே இறங்கிடுமே, இறங்கி என்னை நிரப்பிடுமே, இறங்கி என்னை நிரப்பிடுமே. என் பாதையெல்லாம் நீர் நடத்தும், என் தேவையெல்லாம் நீர் சந்தியும், என் பாதையெல்லாம் நீர் நடத்தும், என் தேவையெல்லாம் நீர் சந்தியும். பிள்ளையாய் என்னை மாற்றினீரே, என் வல்ல தகப்பனே. ஓம் பிள்ளையாய் என்னை மாற்றினீரே, என் வல்ல தகப்பனே. ஆவியே இறங்கிடுமே, ஆவியே இறங்கிடுமே, இறங்கி என்னை நிரப்பிடுமே, இறங்கி என்னை நிரப்பிடுமே. தேங்க்யூ ஃபாதர் காட், தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். அப்பா பிதாவே, இந்த வேலையில் கூட கத்தாவே நீங்கள் எங்கள் பாரங்கள் அனைத்தையும் கத்தாவே நீங்கள் சிலுவையில் சுமந்துட்டீங்க ராஜா. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. எங்களுக்காக நீங்கள் இருக்கீங்கப்பா. அதை என்றைக்குமே நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஞாபகமாக வைத்து கொண்டு கர்த்தாவே அதுக்கேற்ற மாதிரி ராஜா நாங்கள் விசுவாசத்தோடு இருக்கிறதுக்கு நீங்கள் கிருபை செய்ய போகிறீங்க. அதுக்காக நன்றி அப்பா. அப்பா பிதாவே, இன்னைக்கு கூட உமது வசனத்தின் மூலியமாக நீங்கள் எங்ககிட்ட பேசுங்க ராஜா. அப்பா பிதாவே, உமது வசனம் கர்த்தாவே எங்களோட அந்த தாட் ப்ராசஸை மாற்றட்டும் சுவாமி. எங்களுக்கு வந்து நல்ல ஆலோசனையை தரட்டும் கர்த்தாவே. நீங்கள் உமது வசனத்து மூலியமாக பேசி எங்களை உயிர்ப்பீங்க சுவாமி. நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் இப்போ எங்களை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேட்குறோம் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன் ஒன்ஸ் அகெயின் ஃபார் ஜாயினிங். ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஸோ ஐ ஹாவ் அ கொஸ்டின் ஃபார் ஆல் ஆஃப் யூ. என்னைக்காச்சும் வந்துட்டு நீங்கள் நினச்சிருக்கீங்களா, ஏன் எனக்கு வந்துட்டு இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, ஏன் எனக்கு இவ்வளோ போராட்டம் வருது, இல்லாட்டி ஏன் என் வாழ்க்கையில் வந்துட்டு இவ்வளோ ஒரு வேதனையெல்லாம் நடக்குது, ஏன் என் மேலே யாரும் உண்மையாக அன்பு காமிக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் என்னை யாரும் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்றாங்க, மிச்சம் அவங்களுக்கு கொடுக்குற அந்த ரெஸ்பெக்டை வந்துட்டு எனக்கு தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னைக்காச்சும் வருத்தப்பட்டிருக்கீங்களா? வருத்தப்பட்டு நீங்கள் வந்துட்டு ஆண்டவர்கிட்ட கோவப்பட்டிருக்கீங்களா? ஏன் ஏசப்பா என் வாழ்க்கையில் இதெல்லாம் அலோவ் பண்ணுறீங்க, ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது, இந்த வேலையை நீங்கள் தான் எனக்கு கொடுத்தீங்க, ஆனால் இந்த இடத்துல என்னை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்களே, ஏன் இப்படி? இல்லாட்டி எனக்கு இந்த காலேஜில் இடத்த நீங்கள் தான் கொடுத்தீங்க, ஆனால் எனக்கு இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கே, நீங்கள் தான் இங்கே படின்னு சொன்னீங்க, ஆனால் எனக்கு இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது படிக்கிறதுக்கு, எனக்கு ஒரு ப்ராப்பராக ஃப்ரெண்ட்ஸே இல்லை, என்னால் கோப்பப்பே பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? இல்லாட்டி உங்கள் ஃபேமிலி லைஃபாக இருக்கட்டும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்கள் ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், உங்கள் ஃபேமிலி வாட் எவர் இட் மைட் பி, நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா இது எல்லாமே நீங்கள் தான் கொடுத்தீங்க, உங்கள் சித்தத்தின்படி தான் நான் பண்ணுறேன், ஆனாலும் ஏன் எனக்கு இவ்வளோ போராட்டம் இருக்குது, ஏன் இவ்வளோ கஷ்டம் இருக்குது, ஏன் என்னால் வந்துட்டு இது எதையுமே என்ஜாய் பண்ண முடியல, ஏன் என்னை ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் எல்லாம் யோசிச்சிருக்கீங்களா? யோஸ் யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சிருந்தீங்கன்னா ஒரு அந்த ஹேண்ட்ஸ் அப் எமோஜி நீங்கள் இது பண்ணலாம்.
ஸோ நம்ம எல்லாருமே அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் கண்டிப்பாக நம்மகிட்ட ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்போம்ல, நான் எனக்கு இந்த வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஆண்டவரே, எனக்கு இந்த படிக்க முடியல, எனக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கு இது, என்னை ஏன் இதை பண்ண சொன்னீங்க, நான் ஈஸியாக வேறு ஏதாச்சும் பண்ணியிருப்பேனே, எனக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட நிறையா வாட்டி கேள்விகள் கேட்டிருப்போம். கரெக்டா? நீங்க சொல்லலாம், ஆண்டவர் கொடுத்த ப்ராமிஸ் தான், ஆண்டவர் வந்துட்டு இதுதான் ஒரு சித்தம்னு சொன்னாரு, ஆண்டவர் தான் இதை பண்ணுன்னு சொன்னாரு, ஆனாலும் இதுலயே எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் யோசிக்கலாம். கரெக்டா? ஆனா அது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரே ஒரு ஆன்சர் இருக்கு. அந்த ஆன்சர் யாருன்னா ஏசப்பா தான். நமக்கு வந்துட்டு நம்ம எப்பயுமே வந்துட்டு நம்ம கஷ்டங்களை மட்டும்தான் பார்க்குறோம். நம்ம என்னைக்குமே வந்துட்டு ஆண்டவருடைய அன்பையோ, ஆண்டவருடைய அந்த ப்ராமிஸோட பியூட்டியவோ நம்ம பார்க்கறதே கிடையாது. நம்ம என்ன யோசிக்கிறோம், ஓ ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணிட்டாருன்னா அப்போ ஜாலியாக இருக்கும், ஏ சூப்பர், ஓகே நம்ம கஷ்டமே பட தேவையில்ல அப்படின்னு இருப்போம். கரெக்டா? ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லை. ஆண்டவர் வந்துட்டு உங்களுக்கு கஷ்டம் இல்லாத வாழ்க்கை இருக்கும், எப்போ பார்த்தாலும் நீங்கள் ஜாலியாக இருப்பீங்க அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்காரு, இந்த உலகத்தில் உங்களுக்கு பாடு இருக்கு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை மேற்கொண்டிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. கரெக்டா? அதே தான் நமக்கும். ஸோ when we face trials, when we face persecution, when burdens are pressing us, the only thing that we need to do is we need to go to Jesus. And the first thing that we need to remember is we need to remember God's love for us. ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஆண்டவருடைய அன்பை வந்துட்டு நமக்கு ஞாபகப்படுத்திக்கணும். ஆண்டவர் வந்துட்டு என்றைக்குமே அவரோட பிள்ளைங்களுக்கு வந்துட்டு குறைவாக ஒன்று தரவே மாட்டார். அண்ட் யூ நோ வாட், நமக்கு இருக்க பாதி பிரச்சனைகள் வந்துட்டு நம்ம தாட்ஸால் மட்டும்தான் வருது. அந்த ப்ராப்ளம்ஸ் டோன்ட் ஈவன் எக்ஸிஸ்ட். பட் நம்மளுடைய தாட்ஸ்னால, நம்மளோட தேவையில்லாத வரிஸ்னால நம்மளே பிரச்சனையை உண்டாக்கிப்போம். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பிரச்சனையே இருக்காது. அதாவது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு ஹோம் ஒர்க் டஃப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்லாட்டி ஏதோ உங்கள் ஒர்க்கில் வந்துட்டு ஏதோ ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்காங்க, அது வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க உங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க, அவ்வளோதான் அது ரொம்ப கஷ்டம், இது பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு வந்துட்டு உங்ககிட்ட சொல்லிட்டாங்க. அப்போனா நம்ம மைண்ட் செட் எப்படி ஆகிடும், அவ்வளோதான் இது கஷ்டம் இது கஷ்டம், அந்த ஒரு மைண்ட் செட்டோடையே நம்ம போய் அதை பார்த்து நமக்கு அதை பண்ணணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்டே வராது. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக தான் இருந்திருக்கும். அந்த இன்னொன்று பர்சனுக்கு அது கஷ்டமாக இருந்திருக்கலாம், ஆனால் உங்களுக்கு அது ஈஸியாக தான் இருந்திருக்கும். அண்ட் நீங்கள் அதை ஈஸியாக பண்ணுறதுக்கு எல்லா எபிலிட்டிஸும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருப்பாரு. அதனால தான் அந்த டாஸ்க்கை உங்களுக்குன்னு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. இல்லாட்டி ஆண்டவர் அதை உங்ககிட்ட கொடுத்துருக்கவே மாட்டார். மிச்சவங்க சொல்கிறதுனாலையும் அந்த இடத்துல ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனால் நம்மளோட ஓவர் திங்கிங்னாலையும் நம்மளோட தாட்ஸ்னாலையும் நம்மளையே ஒரு பிரச்சனையை தேவையில்லாமல் உண்டாக்கிக்கிறோம். நம்மளோட பொறாமையினாலையும் நம்மளோட ஜெல்லசினாலையும் நம்ம நிறையா வாட்டி நம்மளோட ஈவிலான இந்த உலக பிரகாரமான தீமையான குணங்கள்னாலையும் நிறையா பிரச்சனையை நம்மளே தான் உண்டாக்கிக்கிறோம். ஓகே, ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு பிரச்சனையே கிடையாது. So always remember one thing, that when God has promised you something, He will definitely bring it to pass. And when you are living in your promises, it's not going to be smooth. And when it is not smooth, always remember that God is good and God will give you a victory over every hardship that you face because you are doing His will. Okay? So the first thing is that remember God's love. ஸோ ஹவு மெனி டைம்ஸ் ஹாவ் யூ தாட், ஓ ஏதோ ஒரு ஆண்டவர் உங்களுக்காக வாக்கு பண்ணின ஒரு விஷயத்தில் வந்துட்டு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போனா வந்துட்டு நம்ம எத்தனை வாட்டி நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை சந்தேகப்பட்டிருப்போம். இது உண்மையாலே ஆண்டவர் கொடுத்தது தானா, இல்லாட்டி இது என்ன ஆண்டவர் வந்துட்டு இப்படியா எனக்கு ஒன்று தருவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தேகப்பட்டிருப்போம்ல நிறையா வாட்டி. தட் இஸ் வெரி ராங். பிகாஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு டவுட் வரும்போதும் நீங்கள் யோசிக்க வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம், ஆண்டவர் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனையை தருவாரா? மாட்டார். ஆண்டவர் உங்களுக்கு பெஸ்ட்டுக்கு கீழாக ஏதாச்சும் ஒன்று தருவாரா? மாட்டார். ஆண்டவர் உங்களுக்குன்னு வாக்கு பண்ணினது, உங்களுக்குன்னு தந்திருக்கிறது, அது வந்துட்டு இஸ் த பெஸ்ட் ஃபார் யூ. You need not have any doubts about it, and you need not compare anything with that. Okay,
ஸோ ஜஸ்ட் இமேஜின் உங்களுக்கு அதாவது உங்களோட குழந்தைங்களுக்கோ இல்லாட்டி உங்களுக்கு கீழே இருக்க உங்கள் தம்பி தங்கச்சிங்களுக்கோ நீங்கள் ஒன்று வாங்கி தரீங்கன்னா நீங்கள் உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்கும்? நீங்கள் ஒரு அன்புனால உங்களுக்கு ஒன்று தரீங்கன்னா அவங்களுக்கு பெஸ்ட்டாக தரணும், அவங்களுக்கு நல்லதாக வாங்கி தரணும், அவங்கள சந்தோஷப்படுத்தணும், அவங்களுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தானே நம்மளே யோசிச்சு கிஃப்ட்ஸ் கொடுப்போம். அந்த மாதிரி தானே ஆண்டவரும் நம்மளுக்கு தருவார். அதனால நெக்ஸ்ட் டைம், ஈவன் இஃப் யோர் ப்ராமிஸ்ட் லேண்ட் லுக்ஸ் வெரி ஷேக்கி, லுக் அட் த கிவர் ஆஃப் த ப்ராமிஸ். ஆண்டவரை பாருங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா நான் வந்துட்டு உங்களை நம்புகிறேன், நீங்கள் எப்பயுமே எனக்கு பெஸ்ட்டை தான் தருவீங்கன்னு நான் நம்புகிறேன். அதனால இந்த பிரச்சனைலாம் ஒன்றுமே கிடையாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து விசுவாச அறிக்கையிடுங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்துட்டு ப்ரூஃபோட சில விஷயங்கள் கிடைக்கலாம். ஓ, இது கண்டிப்பாக ஒரு பிரச்சனை தான், கண்டிப்பாக இது இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணு முன்னாடி ப்ரூஃப் இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் அதுவே ஒரு பொய்யா இருக்கும். அதுவே இந்த டெவில் கொண்டு வருகிற ஒரு சோதனையாக இருக்கும். ஓகே, உங்கள் கண்ணு முன்னாடி அது இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் பட் இட் won't be true. It might be very true to your eyes, but only God knows whether it's true or not. So even if something like that comes before you, tell God, God, I believe in you. And because I believe in you, and because I believe in your goodness and your love for me, I know that this evil thing is not true. Because you are protecting me, you gave me the promise, and you are protecting my promise and me and my life அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விசுவாச அறிக்கையிடுங்க. So let's turn our Bibles to Matthew chapter 7 verse 9. அதில் வந்துட்டு சொல்லுது, which of you if your son asks for bread will give him a stone, or if he asks for a fish will give him a snake? If you then, though you are evil, know how to give good gifts to your children, how much more will your Father in heaven give good gifts to those who ask him? So when we ask God, God will definitely give us the best. And when God has given us the best of His promises, always remember that it will be good. உங்களோட கண்களுக்கு அந்த ஒரு போராட்டம், அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஷேக்கியான ஒரு சுச்சுவேஷன், உங்களுக்கு ஒரு குழப்பமா உங்கள் ப்ராமிஸையே டவுட் பண்ணுற மாதிரி வரலாம். ஆனால் அப்படி வந்தாலும் ஆண்டவர் வந்துட்டு நல்லவராக இருக்கிறார். அண்ட் ஆண்டவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார். அந்த பிரச்சனையை உங்களை மேற்கொள்ளாது, நீங்கள் அந்த பிரச்சனையை கண்டிப்பாக மேற்கொள்வீங்க. ஸோ நெவர் கிவ் அப் ஆன் த ப்ராமிசஸ் தட் காட் ஹாஸ் கிவன் யூ, பிகாஸ் யூ பிலீவ் இன் காட்ஸ் லவ். அந்த ப்ராமிஸை நம்பாதீங்க, ப்ராமிஸ் பண்ண ஆண்டவரை நம்புங்க. ஏன்னா ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார், அவர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அண்ட் அவர் வந்துட்டு அவருடைய அன்புனால் அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நமக்கு எப்பயுமே பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா அவருடைய அன்பு உண்மை உள்ளது, அவருடைய அன்பு தான் இருக்கிறதுலே மோஸ்ட் பவர்ஃபுல். அண்ட் அவர் கண்டிப்பாக நமக்காக யாவற்றையும் நல்ல விதமாக செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். நமக்கு எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி தருவார். அவர் வாக்கு பண்ணினா அவர் உண்மையுள்ள தேவன். ஹீ வில் டூ இட் ஃபார் அஸ். ஓகே, பட் அட் த சேம் டைம் வி நீட் டு பி வெரி கேர்ஃபுல் வெதர் இஃப் இட் இஸ் காட்ஸ் வில். இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்துட்டு ஒன்லி இஃப் யூ ஆர் இன் காட்ஸ் வில் இட் வில் ஹேப்பன். இல்லாட்டி ஆண்டோடைய சித்தம் இல்லாமல் நீங்களாக ஒரு பிளானை போட்டு வேற ஒரு பாதையில் போய் ஒரே பிரச்சனையாக இருக்குது, ஆனாலும் ஆண்டவர் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுவார்னா அங்கே வந்துட்டு வாய்ப்பில்லை. ஏன்னா நம்ம ஆண்டவருடைய சித்தத்தில் இருந்தால் மட்டும்தான், ஆண்டவருடைய பாதையில் இருந்தால் மட்டும்தான் ஆண்டவர் வந்துட்டு ஆண்டவரால் நமக்கு உதவி செய்ய முடியும். ஏன்னா தட் இஸ் த பாத் தட் காட் ஹேஸ் ப்ரிப்பேர்ட் ஃபார் அஸ். நம்ம வேற எங்கேயாச்சும் போய் நம்மளே ஒரு பிரச்சனையை இழுத்துட்டு வந்து மாட்டிக்கிட்டு அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் பண்ணோன்னா அப்போ வந்துட்டு ரொம்ப கஷ்டம். நம்ம ஆண்டவர் கூட இருக்கும்போது அவர் கொடுத்துருக்க நல்ல ப்ராமிசஸை, அவர் கொடுத்துருக்க ப்ராமிசஸில் நமக்கு ஏதாச்சும் ஒரு தடுமாற்றம் ஏற்படும் போது நம்ம வந்துட்டு சீக் பண்ண வேண்டியது அவரோட லவ்வை. அண்ட் நம்ம வந்துட்டு நினைத்து கொள்ள வேண்டியது வந்துட்டு அவருடைய அன்பை, நம்ம விசுவாசிக்க வேண்டியதும் அவருடைய அன்பை. ஏன்னா ஆண்டவர் நமக்கு எப்பயுமே பெஸ்ட்டை தான் தருவார். இட் வில் பி நத்திங் ஷார்ட் ஆஃப் த பெஸ்ட். ஓகே, நமக்கு இப்போ புரியாமல் இருக்கலாம், இப்போ எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இப்போ எனக்கு வந்துட்டு அப்படி இருக்குது இப்படி இருக்குது கஷ்டமாக இருக்குது, ஐயோ வலிக்குது அம்மா வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். பட் ஆல்வேஸ் ரிமெம்பர் வாட் எவர் காட் ஹேஸ் கிவன் யூ. உங்கள் ஜாபாக இருக்கட்டும், அது ஒரு கஷ்டமான ஜாபாக இருக்கட்டும், இல்லாட்டி உங்கள் காலேஜ் இன்ஜினியரிங் படிக்கிறீங்களா, என்னால் படிக்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஆனால் கடவுள் என்னை இதை படிக்க சொன்னாரு, நான் படிச்சுட்டு இருக்கேன், என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு
நீங்க யோசிக்கலாம். ஆனா ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் God has given you something now, He will take care of it. Okay? And He will only give you the best. And உங்களை ஆல்ரெடி அவர் வந்துட்டு அதுக்கு ட்ரெயின் பண்ணி எக்விப் பண்ணி தான் அவர் கண்டிப்பாக அந்த பொசிஷனுக்கே கொண்டு போயிருப்பார். அதனால உங்ககிட்ட இல்லாத எபிலிட்டிஸ்னு எதுவுமே கிடையாது. ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்கும்போது கண்டிப்பாக அவர் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்னு அழகாக சொல்லி தந்து நம்ம ஒவ்வொருத்தரையும் சூப்பரான ஒரு வழியில் வழி நடத்துவார். அண்ட் வென் வி கோ அக்கார்டிங் டு ஹிஸ் அட்வைஸ் we will be the best. நம்மளை யாராலையும் பீட் பண்ணவே முடியாது. Okay, so that is number one. So when your promises feel shaky, believe in God's love. And number two, so after believing in God's love, what should you do? Give your burdens to Jesus. Okay, it might be anything. உங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு வர்ஷிப் பண்ணும்போது சொன்ன மாதிரி when we gave all of our burdens to God, உங்களை வந்துட்டு டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம், இல்லாட்டி உங்களோட எஃபர்ட்ஸை மதிக்காமல் இருக்கலாம், உங்களுக்கு அப்ரிசியேஷன் கொடுக்காம இருந்திருக்கலாம், இல்லாட்டி உங்களை பற்றி உங்களோட எபிலிட்டிஸை வந்துட்டு அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம், உங்களை பற்றி தப்பாக பேசியிருக்கலாம், உங்கள் மேலே ஒரு ஃபால்ஸ் பழி யோசிச்சிருக்கலாம், நீங்கள் ஒன்று பண்ணியிருக்கவே மாட்டீங்க ஆனால் நீங்கள் பண்ணிட்டீங்கன்ற மாதிரி அவங்க நினச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ விஷயம் இருக்கலாம். கிவ் இட் ஆல் டு ஜீசஸ் அண்ட் ஹீ வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங். Psalms 55 verse 22 says, cast your burden on the Lord and he shall sustain you. He shall never permit the righteous to be moved. ஆண்டோடைய பிள்ளைகள் அசைக்கப்பட விட மாட்டார். ஏன்னா ஏசப்பா நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம நம்மளோட குழந்தைங்களோ இல்லாட்டி நம்மளோட தம்பி தங்கச்சி இல்லாட்டி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒன்று வந்தால் நம்ம எப்படி முன்னாடி போய் நிற்போம்? என்னோட அக்காவை எப்படி இப்படி சொல்லலாம், என்னோட தம்பி எப்படி இப்படி சொல்லலாம், இல்லாட்டி என்னோட பொண்ணை என்னோட பையனை எப்படி இவங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி முன்னாடி போய் நிற்போமோ அதே மாதிரி ஆண்டவர் நமக்காக வந்து நிற்பார். நமக்கு எதிராக யாராச்சும் ஏதாச்சும் பேசுனாங்கன்னா அது ஆண்டவருக்கு எதிராக பேசுறாங்க, அது உங்களுக்கு எதிராக பேசல, ஆண்டவருக்கு எதிராக பேசுறாங்க. ஆண்டவர் உங்க மேல பண்ணின வாக்கு தத்தங்களுக்கு எதிராக பேசுறாங்க, ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்க பிளான்ஸுக்கு எதிராக பேசுறாங்க. ஸோ உங்ககிட்ட யாராச்சும் சண்டை போட்டாலோ உங்களுக்கு எதிராக யாராச்சும் திட்டம் தீட்டிட்டு வந்தாலோ அவங்க உங்களுக்கு எதிராக சண்டை போடல, உங்களுக்கு எதிராக திட்டம் பண்ணல, அவங்க ஆண்டவருக்கு எதிராக திட்டம் பண்றாங்க. இந்த ஒரு விசுவாசம் உங்ககிட்ட வந்தாலே you have already won the battle, because when God fights he always wins. ஓகே, கடவுள்கிட்ட வந்துட்டு டிஃபீட்ன்ற ஒன்று கிடையவே கிடையாது. ஓகேயா, அவர் வந்துட்டு தோத்து போக முடியவே முடியாது. அவர் எப்பயுமே ஜெயிக்கிற தேவன், ஜெயம் எடுக்கிற தேவனாக இருக்கிறார். அண்ட் நமக்காக என்னோட கண் மணிகளை வந்துட்டு அவங்க தொட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போ அவர்கிட்ட நம்ம பாரங்களை கொடுக்குறோமோ அவர் நமக்காக போய் நம்மை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். நமக்காக அவர் போய் யுத்தம் பண்ணிக்கிற தேவனாக இருக்கிறார். அண்ட் நமக்காக அவர் போயிட்டு வழக்காடுகிற தேவனாக இருக்கிறார். நமக்கு தேவையான ஜஸ்டிஸை அவர் கண்டிப்பாக நமக்கு எடுத்து தருவார். அண்ட் கண்டிப்பாக உங்களை யார் யாரெல்லாம் அசிங்கப்படுத்தினாங்களோ, ஷேம்ஃபுல்லாக பேசுனாங்களோ, கீழ்த்தனமாக பேசுனாங்களோ, இல்லாட்டி யார் யாரெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணலையோ அவங்க மத்தியில் அவருடைய நாமத்தின் மகிமைக்காக உங்களை உயர்த்தி நிற்க வைப்பார், உங்களை சாட்சியாக நிற்க வைப்பார். ஆனால் இது எல்லாத்துக்கும் நீங்கள் ஆண்டவரை நம்பணும். ஆண்டவர்கிட்ட போய் முறுமுறுக்காதீங்க, புலம்பாதீங்க, என்ன ஏசப்பா நீங்க தானே பண்ணீங்க இப்போ பாருங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே பழிய போடாதீங்க. நோ, தட் இஸ் நாட் வாட் காட் எக்ஸ்பெக்ட்ஸ். God expects us to go and tell him how we feel, tell him what is going on in our life, and ask him for help. And when we ask God for help, he will fight for us. He will take care of everything. என்ன வேணா இருக்கட்டும், எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். ஓகே, and this is and the last thing is we need to believe in God. We need to believe in his love and his promises for us, because the one who promised, he is faithful and he will definitely do it for us. நீங்க சொல்லலாம், ஐயோ ரொம்ப டைம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறமா எப்படி, அவர் வந்துட்டு அப்பவே ப்ராமிஸ் பண்ணாரு ஆனா இதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணணும்னே தெரில, எனக்கு ஒரு வந்துட்டு சர்டனிட்டியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருக்கலாம். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, எனக்கு வந்துட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அவ்வளோதான், எனக்கு வந்துட்டு இவ்வளோ கடன் பிரச்சனை இருக்குது, நான் இன்னைக்குள்ளே பே பண்ணணும், நான் ஆண்டவர் வந்துட்டு நம்பினேன், ஆண்டவர் வந்துட்டு கண்டிப்பாக எனக்கு தருவாருன்னு நம்பினேன்,
ஆண்டவர் வந்துட்டு, ஆனா எனக்கு இன்னும் வரல, இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்க யோசிக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு பண்ணினார்னா அவர் கண்டிப்பா தருவார். அவருக்கு வந்துட்டு டைம் லைன் கிடையவே கிடையாது. உங்களுக்கு உங்க கண்ணுக்கு வேணா இன்னைக்கு லாஸ்ட் டேட்டா இருக்கலாம், ஆனா அவர் வந்துட்டு ஏற்கனவே டேட்டை மாத்தி வச்சிருப்பாரு. அவருக்குன்னு ஒரு டைம் லைன் இருக்கு. அண்ட் அந்த டைம் லைன்ல பர்ஃபெக்டா நமக்கு எல்லாத்தையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு வேணா அவ்வளோதான் டைம் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு தோணலாம், ஆனா அவருக்கு அப்படி கிடையாது. அவர் என்னைக்குமே நமக்கு நன்மைகளை செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம கண்களுக்கு தாமதமாக தெரிகிற ஒவ்வொரு விஷயமும் அவருடைய கண்களுக்கு பர்ஃபெக்டான டைமிங்ல தெரியுது. அதனால நம்ம என்னைக்குமே ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஏன்னா அவருடைய நினைவுகளும் நம்மளோட நினைவுகளும் ஒன்றும் இல்லை. அவருடைய நினைவுகள் நம்மளோட நினைவுகளோட அவ்வளோ இட் இஸ் ஹையர் அண்ட் கிரேட்டர். ஸோ லெட் அஸ் ஆல்வேஸ் ரிமெம்பர் டு லுக் டு த லார்ட். It might not match your timing. It might be like delays to you, but they are actually not delays. They are blessings. And when it comes at the right time, you will say that you wouldn't have it any other way அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் இந்த மீன் டைம் வாட் ஷுட் யூ டூ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சரி, இதெல்லாம் ஓகே, ஆனால் அது வர வரைக்கும் நான் என்னதாங்க பண்ணணும்? எவ்வளோ நாளுங்க வெயிட் பண்ணுறது? எனக்கு ஒரே சோர்வாக இருக்கே, என்னதான் நான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஓகே, அப்போ தான் we should turn our Bibles to Colossians chapter 3 verse 17. And whatever you do, whether in word or deed, do it all in the name of the Lord Jesus, giving thanks to God the Father through him. என்ன கஷ்டமா இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. என்ன பண்ணாலும், வார்த்தையோ செயலோ என்னவா வேணா இருக்கட்டும், ஆண்டவருக்கு செய்கிற மாதிரி பண்ணுங்க. அதாவது உங்களுக்கு எப்படி ஆண்டவர் ஒரு பெரிய நன்மை செஞ்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ உற்சாகமாக நீங்கள் போய் ஒரு காரியத்தை பண்ணி ஆண்டவருக்கு தேங்க்யூ சொல்கிற மாதிரி நீங்கள் எப்படி ஒரு டெஸ்ட் பண்ணி அவ்வளோ பெருசாக சொல்லுவீங்களோ, இல்லாட்டி ஒரு பெரிய விதமாக ஒரு விஷயத்த பண்ணுவீங்களோ, அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டோட, அவ்வளோ ஒரு ஜாயோட, அவ்வளோ ஒரு எஃபர்ட் போட்டு நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணுவீங்களோ, அதே மாதிரி நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போதும் உங்களோட வெயிட்டிங் பீரியடில் இருக்கும்போதும் நீங்கள் பண்ணுங்கள். ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக உங்களோட ஃபுல் எஃபர்ட்ஸை எல்லா விதத்துலேயும் எல்லா சுச்சுவேஷன்ஸ்லையும் நீங்கள் போடும்போது ஆண்டவர் கண்டிப்பாக நம்மளை ஆசீர்வதிப்பார். ஸோ நவ் இஃப் யூ ஆர் இன் யோர் வெயிட்டிங் பீரியட் ஆர் இஃப் யூ ஆர் burdened or anything, the first thing that you need to do is give it all to Jesus. Believe in his love for you. Believe that God will definitely give you only the best. So do not doubt his promises for you. Believe in God's love, and then do everything for the glory of God, giving thanks to God in every situation. It is very, very important, because when we give thanks to God, நம்மளோட மைண்ட் இஸ் renewed, and we look at things in a whole new perspective, in better perspectives, in good perspectives. And அதிலே நம்மளோட பாதி பிரச்சனைகள் வந்துட்டு சால்வ் ஆயிடும். When we look at things in a very, very thankful and grateful perspective, half of our problems are gone. So always do everything for the glory of God, giving thanks to him, and you will see your problems disappear. And one day when you search for your problems, you will not find it. திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கே ரியலைஸ் பண்ண மாட்டீங்க, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. நான் அழுதே ரொம்ப நாள் ஆச்சே, நான் கஷ்டமாக ஃபீல் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சே, நான் பாரத்தை ஃபீல் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ரியலைஸ் ஆகும். அப்புறம் நீங்கள் பிரச்சனையை தேடினா உங்களுக்கு அந்த பழைய பிரச்சனைலாம் வந்துட்டு எப்படி ஒரு மாதிரி ஞாபகத்துக்கே வராது. ஓ, இப்படிலாம் நடந்துச்சா, எனக்கு சுத்தமாக மறந்துருச்சு, அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆண்டவர் வந்துட்டு உங்களை வந்துட்டு ஹீல் பண்ணிடுவார். உங்களை அந்த அளவுக்கு சாட்சியாக நிற்க வைப்பார். உங்களுக்கு அந்த பாரங்கள், அந்த ஹர்ட் எல்லாமே மறந்து, ஓ இப்படி இல்லாமல் பேசுனாங்க, ஆனால் நான் இப்போ அவங்க கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கேன், நான் அவங்கள ரொம்ப நேசிக்கிறேன், அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், அவங்க என்கிட்ட ரொம்ப நல்லா பழகுறாங்க, நல்ல அன்பு செலுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் நம்மளை சாட்சியாக நிற்க வைப்பார். ஸோ இது எல்லாத்துக்கும் நம்ம முதல்ல நம்ப வேண்டியது ஆண்டவருடைய அன்பை, அண்ட் ஆண்டவர் நமக்கு பண்ணின வாக்கு தத்தங்களை, ஆண்டவரை விசுவாசிங்க. ஏன்னா ஆண்டவர் உண்மையில தேவனாக இருக்கிறார். அண்ட் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும் வித் தேங்க்ஃபுல்னஸ், டூ இட் வித் அ கிரேட்ஃபுல் ஹார்ட் ஃபார் த க்ளோரி ஆஃப் காட், அண்ட் எவ்ரி திங் வில் கோ வெல் வித் யூ. நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஸோ இந்த ஜெபத்துக்கு அப்புறமா ப்ரேயர் பாயிண்ட்ஸ் வந்துட்டு சேட் பாக்ஸில் போட்டிங்கன்னா we can all pray together for those prayer points. இல்லை நேசிக்கிற அன்புள்ள கர்த்தாவே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. இந்த வேலையில் கூட சுவாமி அப்பா பிதாவே,
நீங்க கர்த்தாவே எங்க ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க ராஜா. இன்னைக்கு கர்த்தாவே நாங்க கேட்ட உமது வசனத்தின்படி கர்த்தாவே நாங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் இசப்பா முழு மனதோடு சுவாமி ஒரு தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் ஹார்ட்டோட நாங்கள் செய்யும் போதே பாதி பிரச்சனைகள் எங்களுக்கு போய்விடும் சுவாமி. அப்பா பிதாவே உமது அன்பு கர்த்தாவே நாங்கள் ஃபர்ஸ்ட் நோக்கி பார்க்கறதுக்கும் உங்களை நாங்கள் கர்த்தாவே உமது அன்பை நாங்கள் விசுவாசிக்கிறதுக்கும் நீங்கள் உண்மையுள்ள தேவனாக இருக்கீங்கன்றதை நாங்கள் விசுவாசித்து நாங்கள் வாழ்க்கையில் இருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் எடுத்து செல்ல நீங்கள் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. உமது கிருபையின் கரம் எங்கள் கூட இருக்கட்டும். நீங்கள் கர்த்தாவே எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க முற்றிலுமாக கர்த்தாவே. எங்கள் கூட இருங்க ராஜா. எங்கள் பாரங்கள் எங்கள் கவலைகள் எல்லாத்தையும் நீங்கள் சிலுவையில் சுமந்துட்டீங்க சுவாமி. நாங்கள் சுமக்கக்கூடாது, நீங்கள் சுமந்தீங்கப்பா. உங்கள் அன்பை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் வி ஆர் இம்பார்ட்டன்ட் டு யூன்றதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. அண்ட் யூ look over us, Lord Jesus. We have a God who watches over us, and we are blessed. Each and every one of us here are so blessed to have you, Father God. We are a blessing, Lord Jesus. நம்ம ஒவ்வொருத்தருமே ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறோம். அப்பா, நீங்க எங்களை பயன்படுத்துங்க கர்த்தாவே. எங்க வாழ்க்கையிலையும் மிச்சவங்களுடைய வாழ்க்கையில எங்களை சுத்தி இருக்கவங்களோட வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமாக எங்களை பயன்படுத்துங்க. எங்களுக்கு கூட இருங்க, காத்துக்கொள்ளுங்க ராஜா. எங்களை இசப்பா எங்களை ஷேம் பண்ண இல்லாட்டி எங்களுக்கு தப்பு நினச்ச ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவே நாங்கள் மன்னிக்கிறோம் கர்த்தாவே. அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உமது அன்பு அவங்க உணர்ந்து கொள்ளட்டும் சுவாமி. அண்ட் அவங்க முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக உமது நாமத்தின் மகிமைக்காக எங்களை தூக்கி நிறுத்துவீங்கன்றதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. நீங்கள் எங்கள் கூட இருங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எல்லா துதிகான மகிமை உமக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேட்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென். ஓகே, ஸோ ப்ரேயர் பாயிண்ட்ஸ் எல்லாமே சாட் பாக்ஸில் போட்டிங்கன்னா we can start praying. சரியா? எங்களை நேசிக்கிறவங்கள கத்தாவே இந்த வேலையில கூட கத்தாவே ஜெஹிலன் பிரதற்காக ஜெபிக்கிறோம் கத்தாவே. அப்பா பிதாவே அவருக்கு கத்தாவே ஒரு நல்ல வேலையை கத்தாவே நீங்கள் ஏற்படுத்தி தாங்க சுவாமி. அப்பா அவங்களோட ஃபேமிலியில் கூட கம்ப்ளீட்டான சமாதானத்தை நீங்கள் தந்து ஆசீர்வதிங்கப்பா. அவங்களோட தேவைகள் அனைத்தையும் நீங்கள் சந்திங்கப்பா. அப்பா அவங்க முன்னாடி இருந்ததை காட்டிலும் கர்த்தாவே மேலான கர்த்தாவே ஒரு ஜாபை நீங்கள் தரப்போறீங்க. சமாதானம் உள்ள ஒரு ஜாபை நீங்கள் தரப்போறீங்க கர்த்தாவே. நல்ல ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்கிற ஜாபை தரப்போறீங்க கர்த்தாவே. அப்பா அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஜாப் கர்த்தாவே நீங்கள் தரப்போறீங்க. அண்ட் ஒரு அபண்டன்ஸ் கர்த்தாவே, ஒரு ஃபினான்ஷியல் அபண்டன்ஸ் அண்ட் பீஸ் தரப்போகிற ஜாப் கர்த்தாவே நீங்கள் தந்து ஆசீர்வதிக்க போறீங்க. உமது சித்தத்தை கர்த்தாவே பிரதர் தேடி கர்த்தாவே உம்மக்கிட்டேருந்து கர்த்தாவே நீங்கள் அவருக்கு ஏற்படுத்தியிருக்க நல்ல கர்த்தாவே அந்த ஒரு வேலையை அவர் பெற்றுக்கொள்றதுக்கு நீங்கள் கிருபை செய்ய போறீங்க. அதுக்காக நன்றி கர்த்தாவே. அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க. உமக்கென்று கர்த்தாவே சாட்சியாக நிற்கும்படிக்கு நீங்கள் அவங்கள தூக்கி நிறுத்த போறீங்க. அதுக்காக நன்றி. அதே மாதிரி ஆண்டனி பிரதற்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்கள் அவங்கள பிளஸ் பண்ணுங்க. அவங்க தேவைகள் அனைத்தையும் கர்த்தாவே நீங்கள் சந்திங்கப்பா. நல்ல சுகபலன் ஜீவன் கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. அப்பா பிதாவே அவங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் உமது ஆசீர்வாதம் இருக்கட்டும் கர்த்தாவே. ஸ்டீவ் பிரதருக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவங்களுக்கு ஒரு நல்ல வேலையும் கர்த்தாவே, அவங்களுக்கு ஒரு நல்ல ஏற்ற துணையும் கர்த்தாவே அவங்க வாழ்க்கையில் நீங்கள் ஏற்ற காலத்தில் நீங்கள் அமைத்து தரப்போவதற்காக நன்றி கர்த்தாவே. அவங்களோட தகப்பனாருடைய ஹெல்த்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா பிதாவே நீங்கள் அவங்கள பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க ராஜா. அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஹீலிங் தந்து அவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் அபண்டன்ஸ் நீங்கள் தரப்போறீங்க. அதுக்காக நன்றி. நிர்மலா ஆண்டிக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்கள் அவங்கள பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. அவங்க உமக்காக ஊழியம் செய்கிற ஒரு மகளாக இருக்கிறாங்க சுவாமி. அவங்களுடைய உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா. அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் சுகபலன் ஜீவன் கொடுத்து ஆசீர்வதிங்க. ஒரு கம்ப்ளீட்டான ஹெல்த் நீங்கள் ரிஸ்டோர் பண்ணுங்கப்பா. எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. டாக்டர்ஸ் பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு கர்த்தாவே நீங்கள் ஒரு அற்புதத்தை நீங்கள் செய்ய போறீங்க. அதுக்காக நன்றி அப்பா. அவங்க பாடி துதித்து கர்த்தாவே அந்த டெஸ்ட் சென்டர் விட்டு வெளியே வரும்படிக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க ராஜா. அப்பா பிதாவே அதே போல் அவங்க மகன் அவங்க பேர பிள்ளைக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா கேலபை நீங்கள் பிளஸ் பண்ணுங்க ராஜா. உமது பரிசுத்த கரங்கள் அப்பா, பாதுகாப்பின் கரங்கள் மகனை சுற்றிலும் இருக்கட்டும் சுவாமி. எந்த விதமான தீங்கும் மகனை அண்டாதபடிக்கு நீங்கள் காத்துக்கொள்ளுங்கப்பா. நீங்கள் அவங்களுக்கு இருக்க ஜாண்டிஸ் அண்ட் யூரினல் இன்ஃபெக்ஷன் எல்லாத்தையும் நீங்கள் நீக்கி போட போறீங்க கர்த்தாவே. உமக்கென்று அந்த மகன் எலும்பி பிரகாசிச்சு கர்த்தாவே, உமக்கென்று கர்த்தாவே நல்லபடியாக கர்த்தாவே ஒரு சாட்சியாக மகன் வளர்ந்து வரதுக்கு இந்த புது ஜென்ரேஷன்ல கர்த்தாவே ஒரு உப்பாகவும் ஒளியாகவும் வளர்றதுக்கு நீங்க கிருபை செய்ய போறீங்க. அதுக்காக நன்றி அப்பா. அதே போல கர்த்தாவே இந்த வேலையில கூட சபா அஸ்ராக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா பிதாவே அவங்களுக்கு கர்த்தாவே அவங்களோட வேலையை கர்த்தாவே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி தாங்க ராஜா. அப்பா எப்படி ஏசப்பா டேனியல் அண்ட் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கர்த்தாவே எக்ஸாமின் பண்ணும்போது ராஜா அவங்க தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டாக இருந்தாங்களோ ராஜா, அதே போல் கர்த்தாவே அப்பா இவங்களை கர்த்தாவே அவங்களோட
ஆஃபீஸில் கர்த்தாவே அவங்களோட பர்ஃபார்மன்ஸை ரிவ்யூ பண்ணும்போது இவங்க தான் பெஸ்ட்டாக இருந்து கர்த்தாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தணும் கர்த்தாவே. அவங்களுக்கு ஒரு ஜாப் கன்ஃபார்ம் பண்ணி தந்து அவங்களை ஆசீர்வதிங்க அப்பா. அவங்கள bless பண்ணுங்க கர்த்தாவே. அப்பா அண்ட் அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான ஒரு நல்ல கர்த்தாவே ஏற்ற துணையை கர்த்தாவே உமக்கு பயந்த ஒரு பிள்ளையை ஏற்படுத்தி தந்து ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அவங்களுக்கு நல்ல ஆம், ஆ, படிக்கிறதுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. அண்ட் நீங்கள் எல்லா விதத்துலேயும் அவங்க உமது நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு அவங்கள பயன்படுத்துங்க ஏசப்பா. நீங்கள் பொறுப்பேற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அதே மாதிரி கர்த்தாவே நிர்மலா ஆண்டிக்காக ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக கர்த்தாவே நீங்கள் அவங்கள ஹீல் பண்ணுங்க கர்த்தாவே. அப்பா யூ ஆர் த கிரேட் ஃபிசிஷியன் ஏசப்பா. உங்ககிட்ட இல்லாத ஒரு நல்ல மருந்தே கிடையாது சுவாமி. அப்பா உம்மது அப்பா பை யோர் wounds we are healed லார்ட் ஜீசஸ். அப்பா உமது காயங்கள்னால கர்த்தாவே நீங்கள் யெகோவா ராஃபாவாக இருக்கிறீங்க கர்த்தாவே. எங்கள் பலவீனங்களில் கர்த்தாவே உமது பலன்னால நீங்கள் நிரப்புங்க ராஜா. எல்லாத்தையும் கர்த்தாவே நீங்கள் நீக்கி போட்டு கம்ப்ளீட்டான சுகத்தை நீங்கள் தந்து அவங்களை ஆசீர்வதிக்க போறீங்க. அதுக்காக நன்றி கர்த்தாவே. ஜுவரிக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவங்களுடைய சிஸ்டருடைய பிறந்த நாளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவங்களோட ஆயுசில் இன்னொன்று ஒரு வருஷத்துக்கு கூட்டி கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. இந்த வருஷம் ஃபுல்லாக கர்த்தாவே நல்ல சுகபலன் ஜீவன் கொடுத்து சமாதான சந்தோஷம் கொடுத்து நீங்க ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அப்பா அப்பா நீங்க மகளுக்கு நல்ல ஞானத்தை தாங்க அப்பா. உமக்கு பயப்படுற பிள்ளையாக கர்த்தாவே உமக்கு சாட்சியாக இருக்கும் கர்த்தாவே. ஒரு நல்ல குடும்ப பெண்ணாக அவங்கள வளர்த்து நீங்கள் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. உமக்கு சாட்சியாக இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க ராஜா. அதே மாதிரி கர்த்தாவே தபித்தால் ஜெயசீலிக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீங்கள் அவங்கள பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கப்பா. அவங்களுக்கு அந்த நர்சிங் ஸ்டடீஸில் அவங்க நல்லபடியாக படித்து உமக்கென்று சேவை செய்யும் ஒரு மகளாக இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. அதே மாதிரி அவங்களுக்கு இருக்க வீசிங் ப்ராப்ளம் எல்லாத்தையும் நீங்கள் ஹீல் பண்ணி தாங்க கர்த்தாவே. உங்கள் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் எழுதியிருக்க ஒவ்வொருத்தருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஜோஸ்லின் சாந்தினிக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அதே மாதிரி ஜெசிகாக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ரெஹீனஸ்க்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆம், நீங்க முற்றிலுமாக அவங்களை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. ஜெமி ஷெலனுக்காக, சாண்ட்ராக்காக, ஆர்லின்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்க அவங்களுக்கு நல்ல மார்க்ஸ் கொடுத்து கர்த்தாவே நீங்க ஆசீர்வதிங்க. எல்லா விதத்திலும் ஜோயலுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா விதத்திலையும் நீங்க அவங்களை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க கர்த்தாவே. உமது கிருபையின் கரம் அவங்க மேல இருக்கட்டும். அவங்க நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் மேலாக ஒரு மார்க்ஸ் நீங்க தந்து ஆசீர்வதிங்க. அதே மாதிரி நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது கூட உமது கிருபையின் கரம் அவங்க மேல இருக்கட்டும். நல்ல ஞானத்தை தாங்க சுவாமி. கரெக்டாக கர்த்தாவே அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கர்த்தாவே ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணி உமக்கென்று சாட்சிகளாக நிற்கிறதுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. அதே மாதிரி ரேச்சல் இவாஞ்சலினுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவங்களுக்கு இருக்க எல்லா கடன் பிரச்சனைகளும் நீங்கள் நீக்கி போடுங்க கர்த்தாவே. உமது ஸ்டோர் ஹவுசஸ் ஆஃப் ஹெவன்ல இருந்து கர்த்தாவே ஒரு அபண்டன்ஸை உங்களுக்கு நீங்கள் தரப்போறீங்க. அதுக்காக நன்றி. ஞானமாக கர்த்தாவே அவங்க செலவு பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நீங்கள் கற்றுத்தாங்க. நீங்கள் பொறுப்பேற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இங்கே இருக்கும் ஒவ்வொருத்தருக்காகவும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்கள் பொறுப்பேற்றுக்கொள்ளுங்க ராஜா. அதே மாதிரி கர்த்தாவே இங்கே இருக்கும் லிண்டாக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்கள் அவங்கள முற்றிலுமாக ஆசீர்வதிங்க சுவாமி. அவங்களோட தேவைகள் அனைத்தையும் சந்திங்க கர்த்தாவே. பவானிக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்கள் முற்றிலுமாக எல்லா விதத்துலையும் அவங்களை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க ராஜா. அவங்க தேவைகள் அனைத்தையும் சந்திங்க கர்த்தாவே. நீங்கள் ஆசீர்வதிங்க, கூட இருங்க, காத்துக்கொள்ளுங்க. லிடியாக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா பிதாவே நீங்கள் கர்த்தாவே மகளை bless பண்ணுங்க கர்த்தாவே. போக்குவரத்துலேயும் கொண்டு வந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. எல்லா விதத்துலையும் உமக்கென்ற சாட்சியாக இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க ராஜா. அப்பா எனக்கு ஜாயின் பண்ணியிருக்க ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, கூட இருங்க, காத்துக்கொள்ளுங்க. எல்லாருடைய ஃபேமிலிஸையும் நீங்கள் bless பண்ணுங்க கர்த்தாவே. நீங்கள் முற்றிலுமாக ஆசீர்வதிங்க. நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கப்பா. மீட்பர் இயேசு நஞ்சமா கேட்குறோம் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென். ஸோ நவ் இட் இஸ் அ டைம் ஃபார் கிவிங். ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்துட்டு எல்லா பேமெண்ட் டீட்டெயில்ஸும் தெரியும். ஸோ இஃப் த லார்ட் ஸ்பீக்ஸ் டு யூ, யூ கேன் கிவ் டுவர்ட்ஸ் அ மினிஸ்ட்ரி. அண்ட் நீங்கள் ஷோ பண்ணுற ஒவ்வொரு சீடுமே வந்துட்டு யூ ஆர் மினிஸ்ட்ரிங் டு so many people directly and you are impacting lives. You are speaking life to people. You are taking Jesus to so many people who don't know Jesus. So it's not a compulsory. If the Lord speaks to you, இந்த பாடல் பாடும்போது ஸோ இந்த பாடலை பாடும்போது நீங்கள் வந்துட்டு இந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸ்க்கு உங்கள் ஆஃபரிங்ஸ் அனுப்பலாம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும்
மடிந்திடாமல் கத்தத்தாம் நம்மை காத்ததாலே அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போ. So thank you so much once again everyone for joining, so we can pray and close for the day. இல்லை நேசிக்கிற அன்புல கர்த்தாவே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. இந்த வேலையில கூட ஏசப்பா நீங்கள் இன்னைக்கு அழைத்து வந்த ஒவ்வொருத்தருக்காகவும் நன்றி கர்த்தாவே. அப்பா உமது கிருபையின் கரம் எங்கள் மேலே இருக்கட்டும் அப்பா. எங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. அப்பா போக்குவரத்துலேயும் கூட இந்த பாதுகாத்து கொள்ளுங்க. எங்கள் தேவைகள் அனைத்தையும் சந்திங்க கர்த்தாவே. எங்கள் வாழ்க்கையில் தேவைப்படுற ஒவ்வொரு அற்புதத்தையும் அதிசயங்களையும் நீங்கள் எங்களுக்கு நடத்தி தர போகிறீங்க. அதுக்காக நன்றி அப்பா. எங்கள் ஃபேமிலிஸை பிளெஸ் பண்ணுங்கள். எல்லா விதத்துலையும் எங்களுக்கு காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்கப்பா. இந்த இரவை பிளெஸ் பண்ணுங்கப்பா. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு உங்களுக்கு துதிக்கும் துதியோட உமது நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க. மீட் பிரேசும் ஜெபம் கேட்குறோம் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென். So thank you so much everyone once again for joining. So every day we have this um, prayer for 40 days, night 9 p.m. க்கு நடக்குது. So do send it to your friends and family and join so that we can all glorify and grow closer to Jesus. Thank you everyone. Have a blessed night. God bless you all.